தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். மோட்டோரோலா செம கன்ஃபியூஷன்ல நிறைய ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல G73 இப்போ ஒரு 5G ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4G, அதுக்கு முன்னாடி 5Gன்றது போல அவங்களே ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்திருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல நிறைய விஷயங்கள் நல்லாவும் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் மோசமாவும் இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை வந்து பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக இந்த பாண்டா கிளாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்கு. நிறைய நாள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ இந்த பாண்டா கிளாஸ் வந்து கொரில்லா கிளாஸ் அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது இப்பயே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வீடியோட கடைசியில இந்த மொபைலை மேல இருந்து கீழே போட்டு பார்க்க போறோம். கொரில்லா கிளாஸும் இதுவும் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ G73 அப்படின்றது தான் இந்த மொபைலுடைய பேர். பாக்ஸ் மேலே வந்து அந்த லோகோ எல்லாமே இருக்கு. ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. TPO கேஸும் உள்ளே இருக்கு. ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. புக்லெட், சிம் அட்ஜஸ்டர் பின், சார்ஜர் அண்ட் கேபிள் எல்லாமே இருக்கு. இந்த மொபைலில் இந்தியாவில் முதல் முறையாக டைமென்சிட்டி 930 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸரை லான்ச் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு புத்தம் புதிய ப்ராசஸர் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ப்ராசஸருடைய ஒரு அப்கிரேட் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து பண்ணல, கிளாக் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பேரை மாற்றி வைக்கல, இது புதுசு அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. பட் இன்னும் வந்து டீப் டைவ் பண்ணி பார்க்கணும். பட் மெயினான விஷயம் என்னன்னா, இது ஸ்னாப் டிராகன்ல எந்த ப்ராசஸருக்கு ஈக்குவல்னு கேட்குறவங்களுக்கு இப்போ இந்த 17,000 ரூபாய் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப் டிராகன் 695 ப்ராசஸரை யூஸ் பண்றாங்க இல்லையா. இது அதை விட கொஞ்சமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 5% பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்னு எடுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. சோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவி கேம்ஸ் எல்லாம் கண்டிப்பா விளையாட முடியாது. ரொம்பவே மாடரேட்டா நார்மலா கேம் விளையாடுறதுக்கு ஓகே. சோ நீங்க கேமிங்காக இந்த போனை கண்டிப்பா வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அது கண்டிப்பா வந்து ஒத்து வராது. நார்மலா விளையாடுறதுக்கு பரவாயில்லையா இருக்கும். அண்ட் கேமரான்னு பார்க்கும்போது பின் பக்கமா 2 கேமரா இருக்குங்க. 50 மேப்ஸ்க்கான கேமரா ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட், மேக்ரோ, டெப்த், இது எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்டா வாங்கடா அப்படின்றது போல ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஷார்ப்பிங் ஆகுது. இன்னும் ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கு. செகண்ட் கேமரா 8 மேப்ஸ்ல நம்மளால அல்ட்ரா வைட் எடுக்கிறதும், அல்ட்ரா வைட் அதாவது வந்து 8 மேப்ஸ்ல நமக்கு மேக்ரோ எடுக்கிறதும், அல்ட்ரா வைட் எடுக்கிறதும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து வருதுன்னு சொல்லலாம். மேக்ரோ ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட்ல ஓகேஷா இருக்கு. ரொம்ப டீடைல் எதிர்பார்க்காதீங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே மோட்டோரோல அந்த அளவுக்கு வந்து பிடிச்சது கிடையாது. பட் இதுலயுமே கிட்டத்தட்ட அப்படி தான் வந்திருக்கு. 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. இது டே டைம்ல மட்டும் தான், லோ லைட்ல அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்காதீங்க ரெண்டுத்துலயுமே. இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் சொல்லியாச்சு. எத்தனை 5G பேண்ட்னு கேட்டீங்கன்னா 13 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இதை வாங்கிட்டு இந்தியால எங்க போனாலும், ஏர்டெல் இருந்தாலும் ஜியோ இருந்தாலும் மோஸ்ட்லி வந்துடணும். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல நமக்கு 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன், நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. எல்லாம் சரி, ஆனா இது AMOLED டிஸ்பிளே கிடையாது, IPS LCD தான். ஏன்னா போன வாட்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க 72ல, இதுல மாத்திட்டாங்க. ஸோ டிஸ்பிளேல நீங்கள் இந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் LCD இருந்தால் பரவாயில்ல ப்ரோ, பட் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குங்க. ரொம்ப மோசமான டிஸ்பிளேவும் வந்து தரல, அண்ட் ரொம்ப சூப்பர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகே, LCD நம்ம யூஸ் பண்ணும்போது கலர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஓகேவா இருக்கணுமோ அந்த ஓகேஷாக இருக்கே தவிர, இந்த பட்ஜெட் அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸிங்க்கு இன்னும் கொஞ்சம் AMOLED இருந்திருக்கலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லவுடாக இருக்குது. பட் 100%ல வச்சு தயவு செஞ்சு வந்து கேட்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அடிக்குது. ஒரு 80% வந்து கேட்டிங்கன்னா ஓகே, நல்ல லவுடாக இருக்கே தவிர கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலி வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 13 வருது. Android 14 கொடுப்போம்னு சொல்கிறாங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2-3 வருஷம் ஆச்சு OS கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் அந்த கமிட்மெண்ட் வந்து தரல. அண்ட் மோட்டோரோலாவை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் டைமில் லான்ச் ஆன நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கினவங்க சொல்கிற விஷயங்கள், இந்த OS சொல்ற மாதிரி வந்து அவங்க கொடுக்கலன்றது போல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அந்த ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அப்டேட்டும் கொடுத்தாங்கன்னா கண்டினியூஸா லாங் டர்ம் யூஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். பட் அதை இவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிளஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலா அது உங்க பக்கத்தில் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க இந்த ஸ்மார்ட் போனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நிறைய டைம்ல இந்த சர்வீஸ் வந்து மோட்டோரோலா இன்னுமே கொஞ்சம் பின்னாடி இருக்காங்கன்றது போல தான் கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கு. பேட்டரி
5000 mAh கான பேட்டரி, பட் 5000 இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் கிடையாது. இன் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கு அண்ட் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 175 78 அந்த இது இருக்கும், 80 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸ்லேயே உங்களுக்கு 30 வாட்கான சார்ஜர் வந்து தராங்க. அண்ட் ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8GB ரேம் 128GB மாடல். ஸோ இதுதான் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து தராங்க, விச் இஸ் குட். ஏன்னா எடுத்த உடனே அந்த பேஸ் வேரியண்ட்டே கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. உங்களுக்கு LPDDR4X கான ரேம் டைப் இருக்கு. UMCP ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டைப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.1 2.2 அதற்கு ஈக்குவலாக இது இருக்குன்றது போல வந்து சொல்றாங்க. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்லீக்கா இருக்கு, அதில் எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. OS பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எங்க ஃபோனில் எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே வந்து எக்கச்சக்கமாக வந்து வரல. பட் நாங்கள் பார்த்த மற்ற வீடியோஸில் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளோட்வேர் வருது, நாங்கள் தேவையில்லாத ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து கிடையாது. மேபி அதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் நிறுத்தினாங்களா இல்லை இந்த டிவைஸில் இல்லையான்னு தெரியல. ஸோ அதையும் ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் NFC கொடுத்துருக்காங்க, IP52 கான ரேட்டிங்கும் இருக்கு, ப்ளூடூத் 5.3 கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு திங்க் ஷீல்டு ஃபார் மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. மோட்டோ செக்யூர் ஆப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதிலேயே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த டியோல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஓன் மோட்டோன்ற பேரில் நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் அது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. நம்ம OnePlus ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ ஹாப்டிக்ஸை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க, நல்லது, இதே மாதிரி எல்லா ஃபோனுக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் ஓகேவா இருக்குது, ரொம்ப சூப்பராக கிடையாது, பட் பரவாயில்ல, நார்மலான ஹாப்டிக்ஸ் தான். மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டியூல் மைக் இருக்குது, 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் கார்ட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்ம சொன்ன அந்த விஷயங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இதை போட்டு காபிக்க பாண்டா கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டுடலாமா? 1 2 3. ஓ மை காட். ஸோ பாண்டா கிளாஸ் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு கீழே போட்டு பார்க்காதீங்க, உடஞ்சிச்சு. ஆக்சுவலி வந்து இது சைடில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிராக் விட்டுருச்சு. ஸோ எப்போவுமே கேஸ் யூஸ் பண்ணுறது ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள். ஏதோ ஒரு கேஸை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி சல்லியாக நொறுங்கிடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 வந்து விற்றுருக்காங்க. ஸோ 19,000 மோட்டோரோலா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்டான சாஃப்ட்வேர் பக்கமும் அந்த அளவுக்கு வந்து போகல. ஆனால் அவங்க எப்பவுமே கொடுக்குற அந்த வேல்யூ ஃபார் மணியும் இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் ரீசெண்ட் டைமில் நம்ம ரிவ்யூ பண்ண ஒரு 2-3 ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருந்துச்சு, பட் இது இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது. மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. என்னடா இது இப்படி உடஞ்சிடுச்சு, ஐயோ.